ஏண்டா ரொம்ப சோகமா இருக்கு? என்னால அவளை மறக்க முடியல. சரி, அவளை பத்தி சொல்லுடா. கவிதையின் தலைப்பு ஏங்கும் இதயம். ஏங்கும் இதயம், ஏங்கும் இதயம், ஏங்கும் இதயம். இதயத்தை உன்னிடத்தில் கொடுத்தேன், இனி அது எப்பொழுது வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். எப்படியெல்லாம் இருந்தோம், எங்கெங்கெல்லாம் சென்றோம், ஏமாற்றினாயே என்னை. ஏழைதான், ஆனால் உன்போல் கோழை அல்ல, கோழை அல்ல. என்னால் உன்னை எடுத்தெறிய முடியவில்லை. ஏனென்றால் என் இதயம் உன்னுள் அல்லவா உள்ளது. ஏளனமாய் நினைக்காதே, ஏற்றம் நிறைந்தவளாய் தெரியாது. பந்து போல் அங்குமிங்கும் உருளுகிறேன் பாவை. உன் தரிசனத்திற்காக உணவு பிடிக்கவில்லை, உன் நினைவு மட்டுமே பிடிக்கிறது. அலுவலகம் செல்வதில் ஆர்வமில்லை, உன் அழகின் மீது மட்டுமே ஆர்வம் உள்ளது. கடமையை செய்ய என்னால் முடியவில்லை, மாறாக உன் மீது நான் கொண்ட காதல் என்னை மீண்டும் மீண்டும் முயற்சி செய் என்று தூண்டுகிறது. துணிச்சலாகத்தானே பழகினாய், பின்பு ஏன் என்னை ஆளா துயரத்தில் தள்ளினாய்? நாம் கொண்ட காதல் கண்டதும் வரவில்லையே, மாறாக ஆண்டுகள் பல காத்திருந்து நிலையானதற்கு பின்புதானே வந்தது. எப்படி உன்னால் மட்டும் என்னை மறந்து இன்னொருத்தனை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? என்னால் முடியவில்லை. உன் நினைவுகளை என்னில் இருந்து சிதைத்துவிட காலம் வரும் வரை காத்திருப்பேன். இனி ஒரு பெண்ணை கைப்பிடிக்க மாட்டேன். கல்லறைதான் நம் காதலுக்கு சாட்சி. என் என்றால் அதையும் கூட துணிந்து செய்வேன். விளையாட்டுக்கு கூட என்னை வெறுக்காதே. வேதனையாயுள்ளது, காத்திருப்பேன் இம்மண்ணில். நம் காதல் கைகூடும் என்கின்ற ஏக்கத்தோடு இவன் ஈரோட்டிலிருந்து கவிஞன் முருகன். நீ சென்ற பின் இந்த அறையின் மௌனம் ஒரு புதிய இசையாய் ஒலிக்கிறது. ஜன்னல் தாண்டி மழை பேசும் நேரம் உன் நினைவுகள் நெஞ்சில் பூக்கிறது. காலம் உறைந்து போனதோ, என் காதல் மட்டும் வாழுதோ, வாழுதோ.